தாவேகா ஆட்சிக்கு வந்து தாவேகாவின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கின்ற முதல் ராஜ்யசபா தேர்தல். அதுலேயும் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. அந்த சீட்டை வந்து மிக பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகாவின் தலைவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூட்டணி கட்சியினருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது ஒரு நல்ல விஷயம். ஒரு கூட்டணியை வந்து ஒரு வலுப்படுத்துகிற, ஒரு பரஸ்பரம் ஒரு மதிக்கின்ற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக மூத்த தலைவர் சிதம்பரம் வந்து முதல்வர் சந்திச்சிருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சிதம்பரம் அவர்களோட டேர்ம் இருக்கே, அவங்களுடைய டேர்ம் இன்னும் இருக்கு. அவங்களுடைய டேர்ம் முடியல. அவங்க டேர்ம் கரண்ட்ல இருக்கு. யாருக்கு கொடுக்கணுங்கிறத காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலிருந்து முறைப்படி ஆலோசித்து அவங்க தெரிவிப்பாங்க. இந்த இதில் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, நீங்கள் ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வந்து டைரெக்டாக வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சியின் தலைவர் அவங்களாம் வந்து முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலையோ தமிழ்நாடு பொறுப்பாளர்களோ அந்த மாதிரி கீழ் லெவலில் அந்த மாதிரி ராஜ்யசபா நியமனங்கள் நடக்கிறதில்ல. அதனால வந்து ராஜ்யசபாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிற ஒரு சூழல்ல ராஜ்யசபாவில் நம்ம காங்கிரஸ் கட்சியின் குரல், குறிப்பாக தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை வந்து அந்த முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒருவருக்கு தான் மிக நிச்சயமாக ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சியில் தருவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க, ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்னாபின்னம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இடி அனுப்பி வழக்கம் போல் மிரட்டி அவங்கள கட்சியில் சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை, ஒரு ஜனநாயக விரோத போக்கை பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ராஜ்யசபாவுக்கு, மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் மிக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தி 2 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்று நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஆகிருக்குது. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. அது ஒரு கடல் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் எல்லா துறைகள்லையுமே வந்து அவங்க எல்லாமே புதுசாக வந்திருக்காங்க. ஒரு நிறைய பேருக்கு வந்து அமைச்சரவையில் அரசாங்கத்தில் இருந்து முன்னர் ஒரு முன் அனுபவம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களும் எல்லாரும் அமர்ந்து ஒரு ரிவ்யூ கூட்டங்களை நடத்தி என்ன துறையில் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க அவங்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதுக்கான அவங்கள டைமும் கொடுக்கணும். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.